வெல்கம் டு ஸ்ரீயாஸ் கார்டன். இன்றைக்கி திவ்ய தேசம் 26 திருக்கண்ணங்குடி. இது திவ்ய தேசங்களில் 18வது திவ்ய தேசம் ஆகும். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, நாகப்பட்டினத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும், சிக்கலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த ஊருக்கு பஸ் வசதி அடிக்கடி இருக்கிறது. இந்த கோவிலில் ஆறு, காடு, நகரம், ஆலயம், தீர்த்தம் ஆகிய 5ஐயும் உடைய தலம் இது. இந்த கோவிலோட தனி சிறப்பு 2 பெயர்களுடன் காட்சி தரும் மூலவர், வெண்ணெய் உண்ட கிருஷ்ணராக பெருமாள் காட்சி தரும் தலம், ஒரே மாதிரி இருக்கும் மூலவர், தாயார், உற்சவர் முகங்கள். இதுதான் இந்த கோவிலோட சிறப்பாகும். இன்னொரு சிறப்பு என்னென்னா, பெருமாளுக்கு திருநீறு சாற்றப்படும் ஒரே கோவில் இந்த கோவில்தான். மூலவர் லோகநாத பெருமாள், சியாமள மேனி பெருமாள், உற்சவர் தாமோதர நாராயணன், தாயார் லோகநாயகி தாயார், தலவிருட்சம் மகிழ மரம், தீர்த்தம் சிரவண புஷ்கரணி, கோலம் நின்ற திருக்கோலம் ஆகும். தல வரலாறு பார்க்கலாம். வசிஷ்ட முனிவர் அவர் கிருஷ்ணர் மேலே ரொம்ப பக்தி கொண்டிருந்தார். அந்த பக்தியினால் வெண்ணெயினாலே ஒரு கிருஷ்ணரோட உருவத்தை செஞ்சார். அந்த கிருஷ்ணரோட வெண்ணெயினால் செய்த கிருஷ்ணரோட உருவத்தை தினம் வழிபட்டு வந்தார். அவரோட பக்திக்கு அந்த வெண்ணெய் உருகாமலே அப்படியே இருந்தது. ஒரு நாள் கிருஷ்ணர் பார்த்துருக்காரு. அதனால் ஒரு சின்ன குழந்தை வடிவம் எடுத்து ஆசிரமத்துக்கு வந்தார். வெண்ணெயினால் செய்த கிருஷ்ணரோட உருவத்தை சாப்பிட்டுவிட்டு ஓடிட்டார். அவரை பிடிக்க வசிஷ்டரும் குழந்தை கிருஷ்ணரை துரத்தி கொண்டு ஓடினார். ஓடி வந்த கிருஷ்ணர் ஒரு மகிழ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டார். அங்கே சில முனிவர்கள் கிருஷ்ணரை நினைத்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தனர். கிருஷ்ணர் தங்களை நோக்கி அந்த மகிழ மரத்துக்கு அடியில் நின்னதை ஞான திருஷ்டியில் கண்டுவிட்டனர். வந்தது கிருஷ்ணர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓடி வந்த வசிஷ்டரும் அதை உணர்ந்தார். அப்போ அவரோட பக்திக்கு மனம் இறங்கி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டார். அதற்கு முனிவர்களும் வசிஷ்டரும், தாங்கள் உங்களை கண்ட இதே கோலத்திலேயே இந்த கோவில் இங்கே அமையணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அவர்களோட கோரிக்கையை ஏற்று அதே இடத்திலேயே கோவில் கொள்ள கிருஷ்ணரும் வரமளித்தார். முனிவர்களோட பக்திக்கு கட்டுப்பட்டு அதே இடத்திலேயே நின்றதால் இந்த தலத்திற்கு திருக்கண்ணங்குடி என்ற பெயர் உண்டாயிற்று. உற்சவர் தாமோதர பெருமாள் இடது கரத்தை இடுப்பில் வைத்துக்கொண்டு குழந்தை கண்ணனாக அருள் பாலிக்கிறார். பஞ்சகிருஷ்ண தலங்களுள் ஒன்று இந்த கோவில். குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த தலத்தில் பெருமாளிடம் பிரார்த்தனை செஞ்சால் உடனே நிறைவேறுது. பிரார்த்தனை நிறைவேறியதும் கண்ணனுக்கு பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்கின்றனர். கருடாழ்வார் இந்த தலத்தில் வைகுண்டத்தில் இருப்பது போல 2 கைகளையும் கட்டிக்கொண்டு அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலில் உள்ள சிரவண புஷ்கரணி என்ற தீர்த்தத்தின் பெயரை கேட்டாலே அனைத்து பாவங்களும் தீரும் என்பது ஐதீகமாக உள்ளது. இத்தலத்திற்கு காயா மகிழ், ஊரா கிணறு, உறங்கா புலி, தீரா வழக்கு ஆகிய அதிசயங்களை இத்தலம் பெற்றுள்ளது. ஒரு சமயம் திருமங்கையாழ்வார் சில பொருட்களோட ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு செல்வதற்காக இந்த நாகப்பட்டினம் வழியாக வந்திருக்காரு. அப்போ கொஞ்ச நேரம் ஒரு ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் வயலில் உள்ள புளிய மரத்தடியில் புதைத்து விட்டு அவற்றை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு புளிய மரத்திடம் கூறிட்டு அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்தார். புளிய மரமும் திருமங்கையாழ்வாரின் சொல் கேட்டு உறங்காமல் அப்பொருட்களை பாதுகாத்தது. அதனால் இந்த புளிய மரம் உறங்கா புளிய மரம் என்று அழைக்கப்படுகிறது. மறுநாள் காலையில் அந்த இடத்தை உழுவதற்கு வயல் உரிமையாளர் வந்திருப்பாது அறிந்து புளிய மரம் அவரை எழுப்புச்சு. இதை அடுத்து ஆழ்வாருக்கும் நிலத்தின் உரிமையாளருக்கும் நிலப்பிரச்சனை ஏற்பட்டது. 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றியது. உடனே ஊர் பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. நிலத்தின் உரிமையாளர் தனது உரிமை பட்டாவை காமிச்சார். ஆழ்வாரும் தனக்கு பட்டா ஸ்ரீரங்கத்தில் இருப்பதாக கூறி ஒரு நாள் அவகாசமும் கேட்டார். ஊர் பஞ்சாயத்தும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாங்க. ஆனால் வழக்கு முடிவுறாமலே போனது. அன்று முதல் இன்று வரை இந்த ஊரில்
பதிவு செய்யப்படும் எந்த வழக்கும் முடிவு பெறாமல் தீரா வழக்காகவே, அதாவது தோளா வழக்கு அதாகவே இருக்கிறது. ஒரு நாள் அவகாசம் கேட்டு அந்த ஆழ்வாருக்கு தாகம் எடுத்தது. உடனே ஊர் கிணற்றில் உள்ள பெண்களிடம் தண்ணீர் கேட்டபோது அவர் மீது வழக்கு இருப்பதால் அவர்கள் தண்ணீர் தர மறுத்துவிட்டனர். உடனே அவருக்கு கோபம் வந்து, இந்த ஊரில் இன்னும் கிணறுல நீரே ஊறாமல் போகட்டும் என்று சாபம் கொடுத்துட்டார். அதனால் அன்று முதல் இன்று வரை இவ்வூர் கிணறுகளில் நீர் ஊறுவதில்லை. அப்படியே நீர் ஊறினாலும் உப்பு நீராக தான் கிடைக்கிறதாம். அதனால் கோயில் மடப்பள்ளி கிணற்றில் மட்டும் நல்ல தண்ணீர் கிடைக்கிறது. திருமங்கையாழ்வார் பசி ஒரு பக்கம் தூக்கம். அதனால் மகிழ மரத்தடியில் பசியோடு அமர்ந்திருந்தார். அப்போ கிருஷ்ணரே வந்து தீர்த்தமும் பிரசாதமும் கொண்டு அவருக்கு அளித்தார். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ மகிழ மரத்தை பார்த்து, என்றும் இளமை குன்றாமல் காயா மகிழ மரமாக இருக்க வாழ்த்தினார். அன்று இரவே அவரது பொருட்களுடன் ஸ்ரீரங்கம் சென்றார். வைகுண்ட ஏகாதசி விழா வந்து இங்கே சிறப்பாக நடைபெறுது. 3:45 நாழிகை, அதாவது 1.5 மணி நேரம் நடைபெறும் திருநீரணி விழாவின் போது பெருமாளுக்கு திருநீறு அணிவிக்கப்படும். கோவிலுக்கு வருபவர்களும் அன்று திருநீறு அணிந்தே வருகிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலுக்கு நாமும் சென்று பெருமாளை வழிபட்டு எல்லா நலன்களும் பெறுவோமாக. இதை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோருமே பயன்பெறுவாங்க. கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி, இந்த கோயிலை பற்றி. அடுத்த வீடியோவில் திருக்கண்ணமங்கை கோயிலை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.